போடுவீங்களா? என்ன போடுவீங்களா? போடுறதுக்கு நீங்க இல்லையே, வாங்கலாம் போடுவோம். எனக்கு வேசாட சொல்றியா? சொல்லு. சும்மா கேஸ் பண்ண. அந்த முதல் வீடியோ பார்த்த நீங்க தான் அந்த தலையில ஷோல போடுங்களேன். உயிரே உயிரே அணைப்பதனை ஓசை கேட்டு ஓடி வந்தே மறந்திரையே என் கை பக்கம் வருமா இது எனக்கு சோசியல் மீடியாவா நான் வெடுக்கடா டே விட்டுருக்கேன். நான் ஊருக்கே போயிடுறேன்டா டே. எங்கேயாவது போய் எதையாவது செஞ்சு பொழைச்சிக்கிறேன். அந்த ஃபோனே சோசியல் மீடியாவே வேணாண்டா. அல்லா முடியலடா டே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே அது நக்கல் நையாண்டி மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, சமுதாயம் கடைசியில் இன்னைக்கு தன்னுடைய உடம்பை காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்கிறாங்க. கொஞ்சமாவது தன்னுடைய உடம்பு விட்டா இருந்தது கலாச்சாரம், அந்த சமூகம், அந்த ஒரு சில இதுகள் இருக்குத்தானே, அது இல்லாது போனால் மொத்தம் அவுத்து போட்டுட்டு வந்துடுவாங்க முன்னுக்கு. எதுவுமே உடுப்பை ஒட்டு துணி கூட இல்லாமல் வெளியே வாரத்துக்கு ரெடி. ஆனால் என்ன கொஞ்சம் அப்படி காட்ட முடியாதுன்றதால கொஞ்சம் ஓரளவுக்கு பாதியை காட்டிக்கிறாங்க. எங்கே போய் இது முடிய போகுதுன்னு தெரியலை. இந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வெளிநாட்டுக்கு வந்த ஒரு சில பெண்கள் படு கேவலமா உங்களுடைய நடத்தைகளை நீங்க காட்டிக்கிறீங்க. படு கேவலமா காட்டிக்கிறீங்க. இல்லை நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஜஸ்ட் அந்த சோஷியல் நான்லாம் படிதாண்டா பத்தினிடா, ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான்டா. நீங்கள் படிதாண்டா பத்தினியா இருந்தும் வேலையில் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி கூத்து காட்டினீங்கண்ணா. நான் என் கணவனுக்கு நான் கண்ணியமாக தான் நடக்கிறேன். சோஷியல் மீடியாவில் நான் ஏதோ எனக்கு இஷ்டப்பட்டு நான் வீடியோ போடுறேன், பாட்டு போடுறேன், டான்ஸ் ஆடுறேன், எடுப்பை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு நீங்கள் சொல்லலாம். அதுவும் காமம் தான், அதுவும் விபச்சாரம் தான். அடுத்தவண்ட கண்ணால் செய்யக்கூடிய பாவத்தை நீங்கள் அள்ளி காட்டுறீங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் சில பெண்கள் வந்து ஏதோ அந்த நம்ம சொல்லும் போது என்ன, எங்களையெல்லாம் போட்டு தான் அவனுங்க விற்று பொழப்பு நடத்துகிறானுங்க, இந்த யூடியூப்காரனுங்க எங்களை தான் விற்கிறானுங்க, எங்களை தான் விற்று சாப்பிட்றானுங்க. ஆமாம், வேறு வேலை மயிர் இல்லை எங்களுக்கு. சில நேரங்களில் உண்மைக்குமே இந்த சோஷியல் மீடியா, இந்த சமூக மரியாதை, சில விடயங்களை தாண்டி பச்சையாக திட்டணும்னு தோணுது. அந்த அளவுக்கு கேவலமாக சிலர் வந்து நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், அதை பற்றின ஒரு சிந்தனை இல்லையே. நாளைக்கு தன்னுடைய தந்தையோ தாயோ போய் அங்கே எங்கேயாவது எடுத்து, என்ன உங்களோட மகள் தானே இது, இங்கே வந்து பாருங்களேன் இந்த வீடியோவை, இது உங்களோட மகளா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுடைய இது உங்கள் அம்மா தானே, டே இது உங்கள் அப்பா தானே, மிச்சம் கேவலமாக போயிட்டுருக்கீங்க மக்களே. சோஷியல் மீடியாவில் மிச்சம் கேவலமாக போயிட்டுருக்குறீங்க. ஆனால் கூடிய விரைவில் இது வந்து சும்மா இது வந்து மெயின் பிக்சர் தான், ட்ரெய்லர் தான். கூடிய விரைவில் பாருங்கள், மொத்தம் நம்மளுடைய சமுதாயம் மொத்தமாக அவுத்து போட்டுட்டு நிற்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை, அதுதான் நடக்க போகுது. மொத்தமாக அவுத்து போட்டுட்டு நிற்க போகிறாங்க. இந்த வீடியோஸில் பாருங்கள். போடுவீங்களா? என்ன போடுவீங்களா? போடுறதுக்கு நீங்க இல்லையே, வாங்கலாம் போடுவோம். என்ன செஞ்ச? எப்படி நான் ஒவ்வொருத்தனுக்கு உடம்ப காட்டணும் தானே நீ ஆசைப்பட்டேனா? அதுக்கு தானே போட்டு ஓட்டின நீ. இப்ப போதுமா? இப்ப ஆசை தீந்துட்டா? அடுத்தவன் என்ன உடம்ப பாக்கணும் தானே நீ ஆசைப்பட்டு போட்டு ஓட்டின. மன்னிப்பு கேளு. செஞ்சதுக்கு மன்னிப்பு. இதுக்கு போற அந்த மாதிரி நடக்காது. செஞ்சதுக்கு நிப்பேன். விடிய இங்க நிக்கலன்னு சொன்னா நீ கழுத்தறுத்து கொண்டு சாகு, நான் ஜெயில் போக தயார்னு சொல்லு. விடிய இங்க நிக்கணும் நீ. இதுக்கு போற நீ என்னோட தான் வாழணும். சரி விடிய அங்க நிக்கிறேன். உங்களோட வாழுறேன். எனக்கு உழைச்சி தரணும். இதுக்கு போறோம். உழைச்ச ஆம்பளையா தந்து உழைச்சி
சரி போட்டு என்னோட வாழணும். சரி சரிதானே? சரி ஒத்துக்கிறாய்தானே? ஒத்துக்கிறேன். செஞ்சதெல்லாம் தவறு தானே நீ? தவறு நான் உனக்கு ஏதாவது துளி அளவு துரோகம் செஞ்சிக்கனா நான்? இல்ல அப்ப ஏன் எனக்கு இப்படி செய்யறாய்? நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்ச? காரணம் என்ன? உனக்கு இன்னொரு பொம்பளை கேக்குதா இல்ல காசு கூட கேக்குதா? என்ன வேணும்? எனக்கு வேசாட சொல்றியா? சொல்லு. நீ வெடி எங்க இருக்கணும்? இங்க வெடி எரிக்கணும். இல்லாட்டி அடுத்த லைவ போடுவேன் நான். அடுத்த லைவ போட்டு உமா ஓப்பன் உனக்கு நான். உமாவை போட்டு நான் நட் ரோட்ல ஓக்க வைப்பேன் நான். விளங்கிச்சா? இந்த வீடியோவை அப்படியே அனுப்பி உங்க பாப்பாக்கு. நீ எனக்கு நான் படுத்து தூங்கினதுக்கு போற நித்திர மசகத்துல என்னை அம்மனத்தோட போட்டோ எடுத்து வச்சு நீ ஓட்டுற பொண்ணேன்னு சொன்னா எப்படி பையனா நீ? அந்த போட்டோ கூட நீ போடுவேன்னு சொன்ன எடிட் பண்ணி மா ஓகே இங்கே பாருங்க அட்டா வேசரமானே உன்னையில எப்படா நம்பி வாழ்றே? எப்படா ரூமுக்கு எடுக்கிறேன் நம்பி? அல்லாவுக்காக நான் உங்கள்கிட்ட வரல, என்ன விடுங்க. இதோட வரணும் வரணும் வரணும். இதுக்கு பிறகு டிஜிபி இப்படி செஞ்ச டிஜிபி பொண்டாடி உடம்ப காட்டின லைவ்ல அவன் அதுக்கு பிறகு திருந்தினன்றது டிக்டாக்குக்கே தெரியணும். திருந்தி இப்ப வாழ்றாங்கன்றத டிக்டாக்கே பேசணும். டிக்டாக் ஃபுல்லா பேசணும் அந்த வார்த்தையை. நீ என்னோட தான் வாழணும். இதுக்கு போறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கு போற என்னோட தான் வாழணும். நினைச்சா என்ன நினைச்சாய்? நீ உடம்ப போட்டு ஓட்டுவாய், நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். ஏத்துவாரான் அதே நான் என் உடம்ப காட்டிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அவமானம் என்ன? மன்னிப்பு கேளுடா, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. சாரி மன்னிச்சிங்கவா, நான் செஞ்சதெல்லாம் தவறு. நான் போட்டோ போட்டு ஓட்டிக்கப்படா, நான் அந்த மாதிரி செஞ்சிக்கப்படா. நீ கட்டின பொண்டாட்டி என்ன கட்டின பொண்டாட்டி நான் தப்பு செஞ்சுட்டு போடா. சரி எல்லாரும் பாக்கணும். முகத்தை மூடப்படா, முகத்தை மூடப்படா, முகத்தை மூடப்படா. காட்டு முகத்தை ஒழுங்க. புண்டை டிஜிபியும் புண்டையும் பாத்துக்கொள்ளுங்க சரியா? அம்மா ஓக்க டிஜிபி புண்டை. இதுக்கு போற டிஜிபி புண்டைய ஓட்டு விடுவேன் நான் டிக்டாக்குள்ள. அம்மா ஓக்க பொம்பளையில ஈன எடுத்து கூட பாக்கப்படா. நீ எந்த பொம்பளையிலும் உனக்கு ஏமாறப்படா. இதுக்கு போறோம் விளங்கிச்சா? நான் ஏமாறல. நம்பினத்துக்கு நீ செஞ்சது பணி. முகத்தை காட்டு. நம்பினத்துக்கு நீ செஞ்சது சரியா? நம்பினத்துக்கு நீ செஞ்சாய். இதுக்கு போறோம் நான் இந்த செஞ்ச விஷயம் ஒரு பொம்பளை நீ ஏமாத்துறதுக்கோ இல்ல அவளோட இன்பாக்ஸுக்கு போறதுக்கோ அவளோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து பேச போறதுக்கோ உனக்கு என்னமே வரப்படா. இதுக்கு போறோம் விளங்குதா? விளங்குதா? நானும் பொறுத்து பாக்குறேன். உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு அவ்வளவு ஐடி எனக்கு வரணும். இப்ப டிக்டாக் ஐடி அவ்வளவு வரணும். எந்த புரோக்கன் ஐடி மட்டும்தான் உனக்கு டெய்க்கணும். மத்த ஐடி எல்லாம் எனக்கிட்ட வரணும். ஒரு ஐடி நீ பாதிக்கப்படா. எடு ஓகே இறங்கிப்போ. இப்ப வாட்ஸ்அப் வருவேன் நான். அவளோட ஐடி எனக்கு வரணும். இறங்கிப்போ, இறங்கிப்போ பொண்ணேனே. உம்மா ஓகே என்ன நினைச்சிட்டாய் நீ என்ன? புண்டியாண்டி வாலியோ மேல புட்டேன் டிஜிபி புண்டியாண்டி. உங்க அம்மா ஓத்துட்டேன் பார்த்தே தானே? உங்க அம்மா ஓப்ப முண்டியாண்டி எனக்கு டோக்க வந்தேன்டா. அம்மா ஓகே வரணும். நீ நாளைக்கு வரணும். இல்லாட்டிக்கு நான் ஓப்பன் உனக்கு. புண்டியாண்டி ஏன் வாங்க மேலே. அஸ்ஸலாமு அலைக்கும். போய் வா மேல, வா மேல. ஏன் கீழே இறங்கி குந்திக்கிட்டிக்காய் பாக்குறியா? கெம் ஆன் பண்ணி தாண்டா இவன்ட்ட வீடியோ எடுக்கணும். எப்படி செய்யறான்னு தெரியுமாடா? இங்கிட்டு நடிச்சு போட்டு போயிட்டு அங்கிட்டு போயிட்டு உமா ஓத்துக்கிட்டீங்கடா. பொம்பளையில ஏற்றி வச்சு நான் என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி ஓப்பன் சத்தம். எனக்கு ஒன்று பிடிக்கும் கைஸ், இது ஒரு சீக்ரெட். எனக்கு சும்மா கேஸ் பண்ணுங்களேன் என்ன சீக்ரெட் இருக்குன்னு. சும்மா கேஸ் பண்ணு.
இந்த முதல் வீடியோ பார்த்து நீங்கள் தான் அந்த முழு வீடியோ பார்த்துட்டு வந்து கெஸ் பண்ணுங்க. இன்னும் யோசிக்கிறேன் இந்த சீக்ரெட் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல பைசல். தலையில சோடா போடு. மாமி தலையில சோள போடுங்களேன். தலையில சோல்டர் போட ஒளிஞ்சு விட்டாங்க. நீதான்டா அவளை கெடுக்க. படிச்சு கிடக்குற சும்மாரியா பிஓசிட்ட கௌதம் 149 52. நீங்க சொல்லுங்க, லீனா சோல் போட்ட வடிவாயிருப்பாளா இல்லையா? எஸ்ஸா நோவா? சோல் போடாம ஜங்கிய காட்டி வாயில வச்சுக்கலாம். இவள் ஒரு வேச பைஜி. நியூஸ் பேப்பர்னு சொல்லி நேத்ராவு நம்மட பைஜி தெரியும். உம்மாட சாமான போட்டோ திருடியில போட்டோ கொண்டு மாப்பிள்ள வெயிட் பண்ணுவா.